பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற ஒரு காரியம் மத்தேயு 3:17. அன்றியும் வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். மனுஷகுமாரனை குறித்து பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது. பரலோகம் அவருக்கு சாட்சி கொடுக்கிறது. பிதாவானவர் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லி வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. நம்மை குறித்து எப்படிப்பட்ட சத்தங்கள் கேட்கிறது? நம்மை சுற்றி இருப்பவர்கள், நம்முடன் பிறந்தவர்கள், நம் குடும்பத்தார் மத்தியிலே, நாம் வேலை பார்க்கிற ஸ்தலங்களிலே, நம்ம கூட இருக்கிறவங்க மத்தியில் நமக்கு எப்படிப்பட்ட சாட்சி இருக்கிறது? பிதாவானவர் மனுஷகுமாரன் இடத்திலே அதிகமான பிரியம் வைத்திருக்கிறேன், நான் நேசமாக இருக்கிறேன், இவன் என்னுடைய நேசகுமாரன் என்று பாசத்தோடு ஒரு அன்பான சாட்சி கொடுக்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம்மை குறித்த சாட்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மனிதர்களை விட்டு விடுவோம். ஆண்டவருக்கு முன்பாக நம்மை நிறுத்து பார்க்கும்போது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம்முடைய சாட்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பிதாவானவர் நம்மை குறித்து என்ன சாட்சி கொடுப்பார் என்று சற்று நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கலாமா? சற்று யோசித்து பாருங்களேன். ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா? எந்தெந்த காரியங்களை ஆண்டவர் வெறுக்கிறாரோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாமும் வெறுக்கிறோமா? ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை மேல் நாம் பிரியப்படுகிறோமா? சற்று சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் நம்மை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிற அளவிற்கு நாம் நடந்து கொள்கிறோம்? நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்கிறோமா? இல்லை என்றால் ஆண்டவரை விட்டு தூரம் விலகினவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவர் இன்னைக்கு நம்மளிடத்தில் இந்த காரியத்தை எதிர்பார்க்கிறார். அவர் பரலோகத்திலிருந்து பிதாவின் இடத்தில் அந்த சாட்சியை பெற்றிருக்கிறார். நாமும் அந்த சாட்சியை பெற வேண்டும் என்று சொல்லி விருப்பப்படுகிறார். அதனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவானவர் நம்மை குறித்து, இவள் என்னுடைய நேசகுமாரத்தி, இவன் என்னுடைய நேசகுமாரன், இவனிடத்தில் நான் மிகவும் பிரியமாக இருக்கிறேன், இவளிடத்தில் நான் மிகவும் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த சத்தத்தை கேட்பதற்கு பாத்திரவான்களாய் நம்முடைய ஜீவியத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு நாம் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். அப்பொழுது பிதாவானவர் மிகவும் சந்தோஷப்படுவார். ஏன் தம்முடைய ஒரே குமாரனை பிதாவானவர் பூமிக்கு அனுப்பினார்? நம்முடைய பாவங்களுக்காக தம் சொந்த குமாரனை அடிக்கப்படும்படி அனுப்பினார். நம்ம பிள்ளைங்களை நம்ம மற்ற யாருக்காகவோ ஒரு உதவிக்கு அனுப்புவோமா? மற்ற யாரோ ஒருத்தவங்களோட கஷ்டத்துக்காக என் பிள்ளைய கஷ்டப்படட்டும் நம்ம அனுப்புவோமா? அனுப்ப மாட்டோம். ரொம்ப வருத்தப்படுவோம். அப்படி எல்லா வருத்தத்தையும் தாங்கி கொண்டு அவர் அவருடைய குமாரனை நமக்காக அனுப்பினாரே, நாம் அதற்கு கைமாறாக என்ன செய்தோம்? அவர் என்ன எதிர்பார்த்தார்? என்ன எதிர்பார்ப்போடு குமாரனை அனுப்பினார்? நம்ம எல்லாரும் அவரிடத்தில் நேசமாக இருப்போம் என்று சொல்லி அவர் குமாரனை அனுப்பினார். ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நாம் உலகத்தின் மீது நேசம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அவருக்கு அது மிகுந்த வருத்தத்தை அளிக்கும். இவ்வளவு பாடுகளை பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு மிகுந்த வருத்தத்தை கொடுக்கும் நம்முடைய செயல்கள். நாம் அவரை நேசிக்காததை நினைத்து அவர் மிகவும் மனம் வருந்துவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் நேசிக்க தொடங்கலாமா? அதிகமாய் ஆண்டவரை நேசிங்க. அவரிடத்திலிருந்து நம்ம அவருடைய சொந்த பிள்ளை, அவருடைய உண்மையான அன்பு செலுத்தக்கூடிய ஒரு பிள்ளை அப்படிங்கிற பேரை வாங்கணும். அதுதான் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்து நமக்காக சிந்தின இரத்தத்துக்கு நாம் செய்கிற கைமாறாக இருக்கும். நமக்கு தந்திருக்கிற இந்த வாழ்க்கையை நாம் அவருக்காக வாழ வேண்டும். அவருக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படி நம்ம இருக்கும்போது அவர் நம்மை பார்த்து சொல்லுவார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவள் என்னுடைய நேசகுமாரத்தி என்று சொல்லி. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவருக்கு பிரியமான நேசகுமாரர்களாக, குமாரத்திகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் விருப்பப்படுகிறேன். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவருக்கு ஏற்றவர்களாய் வழிநடத்துவாராக. உங்களை ஆண்டவருடைய கரத்தில் முழுவதுமாய் ஒப்பு கொடுங்க. அவருக்கு பிரியமானபடி அவர் உங்களை வணைந்து பயன்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.